ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் மில்க் பன். இந்த பன் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் மைதா, ஒரு முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 கப் பட்டர், 1/4 கப் மில்க். பன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சுகர் அண்ட் ஈஸ்ட் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. பன்னுக்கான டோ செய்கிறதுக்கு நம்மளோட கையே போதும். இருந்தாலும் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்கை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மில்க் பவுடர் அண்ட் மைதா ஆட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் இப்படி ஓரங்கள் எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு பீட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்மளோட பிளெண்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். ஓரங்களில் ஒட்டி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பிசையணும். கையில் மாவு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் நீங்கள் பிசைய அது கரெக்டாகிடும். இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்குது. கையில் ஒட்டுதுன்னு மாவு எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பவுலில் இருக்க மாவை இப்படி சிலிக்கான் மேட்டுக்கு மாற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த பட்டரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பிசையணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்லோவாக நீட் பண்ண ஆரம்பிங்க. நீட் பண்ண மாவு நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் போன மாதிரி ஃபீல் ஆகும். பட் அட்லாஸ்ட் நமக்கு கரெக்டான டோ ஃபார்மில் கிடச்சிரும். பத்து நிமிஷத்துக்கு அதிகமாகவே நம்ம டோவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் வச்சு இதை ஒரு 1 hour ரைஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கிளிங் ஃபில்ம் வச்சு நல்லா காற்று போகாதவாறு கவர் பண்ணிக்கோங்க. டோ ரெடி பண்ணி வச்சு 1/2 hour ஆச்சு. இப்போ எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்னும் 1/2 hour ஆகணும். 1 ஹவருக்கு அப்புறமா நம்மளுடைய டோ நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம பன் செய்ய ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டோவை இந்த சிலிக்கான் மேட்டில் மாற்றிக்கோங்க. இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரேப்பர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சைட்ஸாக கட் பண்ணுங்கள். பன் ஷேப் கொண்டு வரதுக்காக ஒரு பீஸ் எடுத்து இப்படி இந்த மாவை இப்படி மேலே மடிங்க. ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. ரெடி பண்ண டோ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ண போகிற பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே இதை வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1 hour இந்த டோ ரைஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். 1 ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சைஸ் எல்லாம் டபுள் ஆயாச்சு. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் டச்சாக இப்படி மில்க் வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள். எல்லா பன்ஸ்லையும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 10 to 12 மினிட்ஸ் நம்ம இந்த பன்னை பேக் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட பன் ரெடி. இப்போ இது சூடாக இருக்கும்போதே இதில் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பன் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.